ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎம்பி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கஸ்மூர் மஸ்தான் பாபா பற்றி, அவர் அற்புதங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மஸ்தான் பாபா கஸ்மூருக்கு வந்தப்போ அவர் வயசு 15 வயசுங்க. சின்ன பையன் மாதிரி வந்தார். அப்போ அவர் வயசு 15. ஒரு வீட்டுக்கு போய் இந்த வீட்டில் யாரைனா இருக்கிறாங்களான்னு கூப்பிட்டாங்க. ஒரு அம்மா வெளியே வந்தாங்க. அவர் முகத்தை பார்த்து அந்த அம்மாவுக்கு பார்க்குறதுக்கு அவர் பெரிய மகான் மாதிரி அந்த அம்மாவுக்கு தோணிருச்சு. பாபா தண்ணி கேட்டாங்க. அந்த அம்மா உள்ளே போய் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக மோர் எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. அந்த மோர் சாப்பிட்டு, அம்மா நான் தண்ணி கேட்டேன், நீங்கள் மோர் கொடுத்தீங்க, உனக்கு ஏதாச்சும் நான் உதவி பண்ணணும், ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்லுங்கள். பாபா ஏதாச்சும் வேலை பண்ணுதா அவங்கக்கிட்ட ஏதாச்சும் வாங்கிட்டு சாப்பிடுவாங்க. அப்போ அந்த அம்மானு கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, என்கிட்ட என்ன வேலை இருக்குதுப்பா, எங்கள்கிட்ட ஆடுங்க தான் இருக்குது. அந்த அம்மா அப்படி சொன்னாங்க. அப்போ பாபா அந்த ஆடை நான் மேய்ச்சிட்டு வீட்டுக்கு கூட்டின்னு வரேன், இந்த வேலை நான் பண்ணுறேம்மா, டெய்லி இந்த மாதிரி ஆடு மேய்ச்சிட்டு கூட்டின்னு வந்துட்டு வீட்டை விட்டுடுவேன் அப்படின்னு பாபா சொன்னாங்க. பாபா ஆடுகள் மேய்க்கிறதுக்கு மலை மேலுக்கு கூட்டின்னு போனாங்க. அப்போ அந்த அம்மா கணவர் வந்தார். ஆடுகள் எங்கே அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா நடந்த கதையெல்லாம் சொன்னாங்க. அந்த அம்மா அப்படி சொல்லும்போது அவர் கேட்டாங்க, ஊருக்கு புதுசாக இருக்கிறாரு, யாருன்னு தெரியல, ஆடுகள் கொடுத்து அவர்கிட்ட அமுச்சிட்டியே, யார் என்னம்மன்னு தெரியாமல் ஆடுகள் தேறிட்டு மலை மேலுக்கு போனார். அப்போ அவர் ஒரு மரத்து பின்னாடி ஒளிஞ்சிட்டு பாபான்னு பார்த்துட்டே இருந்தார். ஆடுகள் மேய்ச்சிட்டே இருக்கும்போது ஒரு புலி வந்துருச்சு. ஒரு ஆடுன்னு தலை உடம்பு தனியாக வந்துருச்சு. அப்போ பாபா கையில் இருக்க அந்த கொம்புனால் பாபா கீழே தட்டினாங்க. அப்போ ஒரு ஆடு 2 ஆடாக உயிரோடு வந்துருச்சு. அந்த மகிமை பார்த்துட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு அவங்க மனைவி கிட்ட நடந்தது சொன்னார். அப்போ நம்ம வீட்டுக்கு வந்தது சாதாரண மனுஷன் மாதிரி இல்லை, கடவுள் அமைச்ச பெரிய மகான் மாதிரி இருக்கிறாரு. அவர்னு நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படி சொன்னார். மறுநாள்லேருந்து அவங்க வீட்டில் சமையல் பண்ணிவிட்டு முதல் சாப்பாடு பாபாவுக்கு வச்சு தான் அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. மறுநாள் பாபா ஆடுகள் கூட்டிட்டு மலை மேலுக்கு போனார். ஆடுகள் மேய்ச்சிட்டே இருக்கும்போது ஒரு பாம்பு வந்துருச்சு. அந்த பாம்புன்னு பாபா கல்லாக மாற்றிட்டாரு. அப்பத்துலேருந்து பாபா கையில் ஒரு கொம்பு இருக்கும். அந்த கொம்பு தான் ஆடுகள் மேய்ச்சிட்டே இருக்கும்போது காப்பாற்றிட்டே இருக்கும். அப்பத்துலேருந்து கஸ்மூரில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைன்னா மருந்து கொடுத்துட்டு நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு அந்த கஸ்மூருக்கே தெய்வமாக நின்றுட்டு இந்த மகிமையெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பக்கத்து ஊரில் ஒரு பணக்காரர் இருந்தார். அவங்க தங்கச்சி, ஒரே ஒரு தங்கச்சி தான், ஒரு அண்ணா ஒரு தங்கச்சி. அவங்க தங்கச்சி உடம்புல துணியை போட்டுக்காம யாரேனா துணி போட்டால் கூட அது கழட்டிட்டு உடம்புல சுற்றும். அவங்கன்னு ஒரு ரூமில் போட்டுட்டு லாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அண்ணா சோகமாக அழுந்துகிட்டே இருக்கும்போது அவங்க வீட்டில் வேலை பண்ணுறவங்க காரு டிரைவராக இருக்கிறவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கஸ்மூர் பாபான்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க ஐயா, நல்லா ஆகிடும் அந்த மாதிரி சொன்னாங்க. அப்பா அந்த பாபா கிட்ட போயிட்டு தரிசனம் பண்ணிக்கிட்டு, பாபா என்னோட தங்கச்சி இந்த மாதிரி இருக்குதப்பா அன்னு சொல்லிட்டு அவங்க யூபூதி கொடுத்தாங்க. அந்த யூபூதி எடுத்துகிட்டு அவங்க தங்கச்சிக்கு தலைமையிலே அந்த யூபூதி வச்சுட்டு பாபாக்கு சலாம் சொல்லிட்டு நைட்டு தூங்கினாங்க. காலையில் ஏஞ்சி உடனே அவங்க தங்கச்சி நல்லா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவங்க அண்ணாக்கு காப்பி கொடுத்தாங்க. என்னம்மா நடந்துருச்சியான்னு அவங்க அண்ணா கேட்கும்போது அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க, நைட்டு நான் தூங்கும்போது ஒரு பெரியவர் வந்துட்டு என் தலைமையில் அடித்தாங்க. அப்போ தான் நான் பார்த்தேன் என் உடம்புல துணி இல்லைன்னு சொல்லிட்டு, அப்போ தான் நான் துணி போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பாபா தரிசனம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சின்னு கூட்டிட்டு கஸ்மூருக்கு போயிட்டு பாபாவோட தரிசனம் பண்ணிக்கிட்டு, இதோ பாபா என் தங்கச்சி நல்லா ஆயிடுச்சு, நன்றிப்பான்னு சொல்லிட்டு
பாபாவுக்கு சலாம் சொன்னாங்க. கஸ்மூர் தெய்வமா, கலியுக தெய்வமா, இந்த காலத்தில் கூட கலியுக தெய்வமாக நின்றுட்டு இந்த பிரஜங்களை காப்பாற்றுறதுக்கு மக்களும் காப்பாற்றுறதுக்கு வந்த தெய்வமானு சொல்லிட்டு எல்லாருக்கு மக்களுக்கு சொல்லிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போனாங்க. பக்கத்து ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்க. அவருக்கு குழந்தைங்க இல்லை. அவர் கஸ்மூருக்கு மஸ்தான் பாபான்னு பார்த்துட்டு, பாபா எனக்கு குழந்தை இல்லைப்பா அன்னு கேட்டார். அப்போ பாபா அன்னதானம் பண்ணு அப்படி சொன்னாங்க. அன்னதானம் பண்ணிவிட்டு அப்பாவுக்கு தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனாங்க. ஆனால் கூட குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி பாபான்னு கேட்கும்போது பாபா கேட்டார், நீங்கள் உங்கள் கையால் பண்ணிவிட்டு அன்னதானம் பண்ணிங்களா அப்படி கேட்கும்போது, இல்லைப்பா வேலைக்காரங்க தான் பண்ணாங்க, நான் எடுத்துகிட்டு கொடுத்தேன் அப்படி சொல்லும்போது பாபா சிரிச்சிட்டு, இல்லை நீங்கள் உங்கள் கையால் பண்ணிட்டு எடுத்துகிட்டு அன்னதானம் பண்ணாதான் அந்த அல்லாஹ் சந்தோஷப்படுவார், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படி சொன்னாங்க. போய் அவங்க ராஜா அவங்க கையால் பண்ணிட்டு எடுத்துகிட்டு அன்னதானம் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிடுச்சு. பாபாவோட ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு தரிசனம் பண்ணிக்கிட்டு திரும்பி வீட்டுக்கு போனாங்க. இந்த மாதிரி மகிமங்கள் எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க கஸ்மூர் மஸ்தான் பாபா மகிமங்கள் பண்ணிகிட்டே இருந்தாங்க. மோர் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க வீட்டிலே அவங்க பைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த வீட்டுக்கு மருமகள் வந்துருச்சு. அவங்க மாமியார் மாமனார் வெளியே போகும்போது, அம்மா நான் மீன் வாங்கி வச்சுன்னு இருக்கிறேன், பெரிய மீனும் சின்ன மீனும் ரெண்டுமே சமையல் பண்ணிட்டு முதலாக பாபாவுக்கு வச்சுட்டு தான் நாங்கள் சாப்பிட்றது பழக்கம், அவருக்கு வச்சுட்டு தான் நம்ம சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்த உடனே சாப்பாடு பண்ணிவிட்டு அவருக்கு தான் முதல் வச்சுட்டு அப்புறமா நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மாமியார் வெளியே போனாங்க. மாமியார் மாமனார் வெளியே போனாங்க. அப்போ சமையல் பண்ணிவிட்டு பெரிய மீன் அந்த அம்மா ஒளிச்சு வச்சுட்டாங்க. பெரிய மீன் குழம்பு ஒளிச்சு வச்சுட்டாங்க. சின்ன மீன் குழம்பு பாபாவுக்கு வச்சாங்க. பாபா சிரிச்சுட்டு, உங்கள் மாமியார் பெரிய மீன் வாங்கி கொடுத்துட்டு சமையல் பண்ணேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அந்த மீன் குழம்பு வெய்யுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அது ஒன்றும் நான் சமையல் பண்ணல, உயிரோட மீன் அப்படியே இருக்குதான்னு சொன்னாங்க. சரியானு பாபா சிரிச்சுட்டு சாப்பிட்டு வெளியே போயிட்டாங்க. திரும்பி அவங்க கணவர் வந்தார். அந்த பெரிய மீன் குழம்பு எடுத்துகிட்டு மூடி திறந்த உடனே மீன் உயிரோட அந்த குழம்புல இருந்துருச்சு. மாமியார் வந்த உடனே நடந்ததெல்லாம் சொன்னாங்க அவங்க மாமியார்கிட்ட. அப்போ அவங்க மாமியார் சொன்னாங்க, கடவுள் அமிச்ச பெரிய மகான் அனி சொன்னாங்க. 2 பேருமே பாபான்னு தேடிக்கிட்டு மலை மேலே போனாங்க. பாபா இன்னும் மன்னிச்சிடுப்பா, இது மாதிரி பண்ணாங்க இல்லையா, இன்னும் மன்னிச்சிடு அப்படி சொல்லும்போது பாபா உங்கள் கையில் சாப்பிட்றதுக்கு டைம் தீர்ந்து போச்சு, இனிமேல் நான் உங்கள் கையில் சாப்பிட மாட்டேன், உங்கள் வீட்டில் இருக்க மாட்டேன், எனக்கு அல்லாஹ்கிட்ட உத்தரவு வந்துருச்சு, நான் உயிரோட சமாதி ஆகணும். உயிரோட உடம்போட அப்படியே உள்ளே போயிட்டாருங்க. இப்போ இருக்குது இல்லையா மஸ்தான் பாபா சமாதின்னு சொல்லுவீங்க இல்லையா, அப்படியே உயிரோட உடம்போட உள்ளே போயிட்டு உள்ளே இருக்கிறாரு மஸ்தான் பாபாக்கு சலாம். அந்த மாதிரி ஜீவ சமாதி ஆயிட்டாரு மஸ்தான் பாபா. வெங்கடாச்சலம்லேருந்து வரும்போது ஷஃபா பாவி அப்படின்னு சொல்லிட்டு மஸ்தான் பாபா, அதில் மஸ்தான் பாபா தண்ணி இருக்குங்க அந்த ஷஃபா பாவியில். அந்த தண்ணி சாப்பிட்டா உடம்பு நல்லா இல்லாதவங்களுக்கு உடம்பு நல்லா ஆகிடும், ஆரோக்கியம் கிடைக்கும். அது மஸ்தான் பாபா தண்ணிங்க. அதில் அவர் மகிமை இருக்கும். அந்த தண்ணி சாப்பிட்டா உடம்பு நல்லா ஆகிடுங்க. வரும்போது அந்த தண்ணி சாப்பிடுங்க. அது மஸ்தான் பாபா தண்ணி தான். மஸ்தான் பாபாக்கு சலாம். மஸ்தான் பாபா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பி அடுத்த வீடியோவில் அவங்க பண்ணுறது மகிமங்கள் அவர் பற்றி ரொம்ப நிறையா தெரிஞ்சுக்கலாமுங்க. கேஎம்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கரீமுல்லா மஸ்தான் பாபாக்கு சலாம்.